இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்னடா பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போயுமே பார்க்குறது தான் கொரில்லா கிங் அடித்து 30வது லெவல் போயிட்டுருக்கோன்னு சொல்லிட்டே இருக்கோம் நம்ம 2-3 வீடியோவாக. இந்த வீடியோவில் போகிறோம்டா. கொரில்லா கிங் அடித்து 30 லெவல் போகிறோம்டா அப்படின்னு சொல்லும் போதே இந்த லேக் ப்ராப்ளமு, நெட்ஒர்க் ப்ராப்ளமா இல்லை லேக் ப்ராப்ளமான்னு தெரில, பிளாக் ஃபுட் ப்ராப்ளமா இல்லை என் ஃபோன் ப்ராப்ளமான்னு தெரில, ஒன்றும் தெரில. இது தெரியாமல் நீ 30 லெவல் போறியான்னு கேட்குறீங்க. நாம் என்ன பண்ணுறது, இன்னும் ஒரே லெவல் தான். 30 லெவல் போயிட்டு அவ்வளோதான், நாம் முடித்து தள்ளுறோம் இந்த பிளாக் ஃபுட்ஸை. 30 லெவலுக்கே நீ 2-3 வீடியோவை யூஸ் பண்ணிருக்க. அப்போ நீ ஃபுல் மேக்ஸ் லெவல் ஆக்கிறதுலாம் எவ்வளோ வீடியோ போடுவ அப்படின்னு கேட்குது எனக்கு தெரியுது. என்ன பண்ணுது, நாம் ஒரு ப்ரோ பிளேயர் அப்படி தான் பண்ணுவாங்க. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி கைஸ். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் நம்மளோட சேனல் தான் பார்க்க முடியும். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரியணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம போடுற எல்லா வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி பல ஸ்ட்ராட்டஜி நம்மக்கிட்ட இருக்குது. பெரிய சோழர் பரம்பரை, இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தண்ணியில் நம்ம மிதக்கிற ஸ்ட்ராட்டஜி இது. நம்ம இப்படி மிதந்தால் கீழே அப்படியே ஃபால் டேமேஜ் போக மாட்டோம். ஏன்னா பிளாக் சூட்ஸ் இல்லைன்னா எப்படியா டேமேஜ் வரும் அது உங்களுக்கு தெரியும். நாம் ஒரு நம்ம ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் வந்து மாஸ்டர் ஸ்வாட்ஸ்மேன், மாஸ்டர் ஃபிஸ்ட்டு அதெல்லாம் பண்ணலான்னு பார்த்தா அந்த டாக் பிளேடா அது அந்த அப்டேட் வந்துச்சு, நேற்றோட முடிஞ்சு கைஸ். அந்த டாக் பிளேடும் நம்மளுக்கு கிடைக்கல, ஒரு பிளேடும் கிடைக்கல. இப்போ நம்மளுக்கு 2 பிளேட் கிடைக்காம நம்ம மாஸ்டர் பண்ண போகிறோம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. எப்படியோ நம்ம ஒரு மாஸ்டர் ஸ்வாட்ஸ்மேன் டோஜி மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான பிளாக் சூட்ஸ் இல்லாத ஒரு பிளேயராக மாற போகிறோம். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. பிளாக் சூட்ஸாக நம்மளுக்கு கர்ஸ்ட் எனர்ஜி, அந்த கர்ஸ்ட் எனர்ஜியே இல்லாமல் நம்ம வந்து வெறும் ஃபிஸ்ட்டு, கட்டானா, கன்னு இந்த 3 வச்சு பிவிபிலே ஒரு மாஸ்டர் ஆகி காட்டுறோம். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அதுக்குள்ளே இந்த ஹேங்கு ப்ராப்ளமு, இந்த நெட்ஒர்க் ப்ராப்ளம் ஏதாவது பண்ணி தரேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நெட்ஒர்க் ப்ராப்ளமாக எனக்கு நானான்னு பார்த்துட்றேன். ஸோ அப்படியே அந்த கொரில்லா கிங் அடிச்சுட்டு ஒரு பாதி ஹெல்த்து வரத்துக்குள்ளே நம்மளும் பாதி ஹெல்த்து வர வச்சுட்டான். இந்த லேக் ப்ராப்ளம் மட்டும் இல்லைன்னா இந்நேரத்துக்கு அவனை முடிச்சிருப்பேன். ஸ்டார்ட்லாம் வர கையில் போட்டு வச்சுருக்கேன். கையிடம் ஒரே 22 ஹெல்த்து ஜஸ்ட்டு முடிச்சுட்டு இன்னும் ஒரு அடி அடிச்சிருந்தானா முடிச்சிருப்பாங்க கைஸ். இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜி பேர் என்னதுன்னா ஹிட் அண்ட் ரன். நம்ம அடுத்து ஓடுது, அதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி பேர். இது அப்பப்போ ஒர்க் ஆகாது, இந்த மாதிரி தான். ஆனால் நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு பெஸ்ட்டு பிளேயராக பிவிபி பிளேயராக மாறிடலாம். ஆனால் இது அவ்வளோவா நான் வந்து பிவிபிக்கு யூஸ் பண்ணணுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இது ஒரு பிவிபிக்கெலாம் செட் ஆகாத ஒரு ஸ்ட்ராட்டஜி. பாஸ்னா மட்டும் இது நல்லா செட் ஆகும். அப்படியே அவனை பாதி எல்லோ ஹெல்த்து கொண்டு வந்துட்டோம். இன்னும் ஒரு கொஞ்சம் அடியில் செத்துருவான். நம்ம மாதிரி ஸ்வாடில் வேறு அந்த ஸ்டாட்ஸ் போடலையா, ஸ்வாடு யூஸ் பண்ண முடியாது நம்மளால். யூஸ் பண்ணாலும் கம்மியாக தான் வரும். அந்த ஸ்வாட் யூஸ் பண்ணது நம்ம ஃபிஸ்ட்டே யூஸ் பண்ணிவிட்டு அவனை அடிச்சிடலாம். நம்ம பவர் விட்டு காம்போனா காம்போ, அப்படியே ஒரு காம்போ. இந்த காம்போலாம் நீங்கள் வேறு எந்த சேனல் பார்த்துக்க மாட்டீங்க. நம்ம நெக்ஸ்ட்டு ஃபைட்டிங் ஸ்டைலில் எடுத்துகிட்டு வந்துட்டு புது காம்போ கண்டுபிடிச்சி ஒரு பாஸால் நம்ம கிட்ட வர முடியாத நிலைமைக்கு ஆக்குறோம். முதல்ல இந்த பாஸை மூடுறா சக்ஸஸ்ஃபுல்லாக 30 லெவல் போடா, எவ்வளோ நாளைக்கு தான் சொல்லிட்டுருக்க 30 லெவல்ன்ட்டு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நாமும் பார்த்தீங்களா சொல்லி வாய்மூடில் அதுக்குள்ளே முடிச்சிட்டோம். 30 லெவல் என்ன 31 போயிடுச்சு. போன 31 இல்லைன்னா பெருமைன்னு கேட்குறீங்க. சரி விடுங்க. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஐலாண்ட்னா பைரேட் வில்லேஜ் ஐலாண்ட். அந்த பைரேட் வில்லேஜ் போகிறோம். அது டக்குன்னு முடிச்சிடும், ஒரு 2 வீடியோ தான் முடிச்சுட்டு நம்ம மேக்ஸ் இந்த ஃப்ரூட் காட்சா வந்து இன்னும் ஒரு 20 லெவலில் அன்லாக் பண்ணிடலாம். நம்ம 50 லெவல் தான் ரோல் பண்ண முடியும்.
ஃப்ரூட்டை ரோல் பண்ணி நம்ம நல்ல ஃப்ரூட்டாக கிடச்சிச்சின்னா அதை டார்க் பிளேடு ட்ரேட் பண்ணலாம். டார்க் பிளேட் தான் கொஞ்சம் கஷ்டமான ஸ்வாடு. அது ரோப்ளாக்ஸ் வேணும், அது நாம் கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகே, பை கைஸ். ரைட்லா ரைட்டு.